வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி. இது வந்து நம்ம எல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன்ல நம்ம செய்ய போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த செம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன், இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு மசாலா பொடிக்கு ரெடி பண்ணணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு சிக்கன், அந்த அளவுக்கு நான் சொல்றேன். நீங்க எச்சா போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொடிக்கும் எச்சா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி போறோம். இதுல வந்து நம்ம காரத்துக்கு வேற எந்த பச்சை மிளகாயோ இல்ல வரமிளகாய் பொடியோ எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். வெறும் இந்த மிளகோட காரம் மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு மிளகோட காரம் பத்தலை அப்படின்னா நீங்க மறுபடியும் கூட வெறும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு நம்மளோட மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டோன்னு இதை வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் பொரியட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது சேர்த்திக்கலாம். இது வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், அதனால ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கிடையில நம்ம வறுத்த வச்ச அந்த மிளகு எல்லாத்தையும் நான் பொடிச்சு எடுத்தேன். இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடவே நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு கோல்டன் கலர் வர அளவுக்கு இது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற கேப்ல நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸா நறுக்கி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை வந்துட்டு நம்ம பரட்டி வச்சிட போறோம். இது ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும் பரட்டி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியா வச்சுடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்குள்ள இது வந்துட்டு மேரினேட் ஆகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை நான் இதுல சேர்த்திட்டேன். மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு வேளை தேவைப்பட்டா மட்டும் சேர்த்திக்கலாம். மறுபடியும் நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸான்னு இல்லை, பெரிய பீஸா வேணாலும் போடலாம். அது உங்க விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா பொடியா, அதையும் இதுல சேர்த்திடலாம். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இதுல தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் சேர்த்திடலாம். அதுல சிக்கனையும் இந்த மசாலாவோட சேர்த்தி நல்லா பரட்டி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கன் வந்து இந்த எண்ணெயில நல்லா கோட்டாகி கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் பக்கமா வதக்கி இருப்போம். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஸ்லோ குக் பண்ணலாம். இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன் போட்டு வச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம தண்ணியே விடல, ஆனாலும் சிக்கன்ல எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா பொடி, இதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் ஆயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் பாதி அளவுக்கு இது வேகணும். இப்போ என்ன செய்யலாம்னா, இதுக்கு லேசா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணீங்கன்னா போதும். சிக்கன் ரொம்ப தண்ணி விட்டுச்சுன்னா அந்த தண்ணியே கூட போதும் இது வேகிறதுக்கு. இப்போ நான் ரொம்ப லைட்டா தண்ணி தெளிச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருப்பேன் இதுல. இப்போ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அது பொறுத்தும் நீங்க வந்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் செமி கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு ஸ்லோ குக் பண்ண போறோம். கம்மி ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்க போறோம். இது வெந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன் வேக போட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கும் சிக்கன். நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இறக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க சாதத்தோட பரட்டி சாப்பிடலாம், இல்லைன்னா சாம்பார் சாதம், ரச சாதம் அது கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த செம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கனை நம்ம ஒரு வாழை இலையில வச்சு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இட்லி தோசைக்கும் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்குதுல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.